أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولنبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الأموال والأنفس والثمرات وبشر الصابرين الذين إذا أصابتهم مصيبة قالوا إنا لله وإنا إليه راجعون أولئك عليهم صلوات من ربهم ورحمة وأولئك هم المهتدون. முக்கியமாக அது இங்கே எனது மனதிலே வந்த விடயங்களை நான் உங்களோடு கொள்ள நினைக்கிறேன். இந்த சம்பந்த கேள்விப்பட்டுடனே அதை முதலாவதாக சகோதரர் ஜாகிருக்கு நாங்கள் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் பொறுமையை தரணும் என்ற துவா கேட்டு, உங்களது தாய்க்கு சுவர்க்கம் கிடைக்கணும் என்ற துவா கேட்டு எனது இந்த ஹாத்திராவை நான் ஆரம்பிக்கின்றேன். அதாவது நாங்கள் இது சொல்லுன்னு சொன்னா, ஒரு டெம்பரரி லைஃப்ல இருந்து நிரந்தர வாழ்க்கைக்கு ஒரு பிரயாணம் என்று நான் சொல்ல வேண்டும். ஒருத்தர் மௌத்தாங்கண்டா நாங்க ஒருத்தரும் இங்க இந்த துணியால நிரந்தரமாக வாழ்றதுக்கு இல்லை. இதுல இது ஒரு எங்களுக்கு ஒரு விளை நிலம் ஆகிறதுக்கு நாங்க தயார்படுத்தக்கூடிய இந்த உலகத்துல எங்களோட இங்க ரியல் லைஃப் இதல்ல. ரியல் லைஃப் நிரூடி வாழ எங்கன்னு சொன்னா அது ஆகிறதுலதான் வாழ்க்கை. சரியான நிஜமான வாழ்க்கை எங்கன்னு சொன்னா ஆகிறதுலதான் நிற்கிறது. ஆகவே நாங்கள் இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் எங்களுக்கு இது பாடமாக எடுத்துக்கொள்ளணும், எங்களுக்கு நாங்கள் ஆறுதலாக சொல்லிக்கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் உங்களோட தாய் டெம்பரரி லைஃப்ல இருந்து நிஜமான வாழ்க்கைக்கு போயிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் அவங்க சுவர்க்கத்தில் அவங்க அந்த நேமத்துக்கள் அனுபவித்தவர்களாக இருக்கணும் என்று நான் பிரார்த்திக்கிறேன். இந்த குர்ஆன் ஓதிய வசனத்தை எடுத்துக்கணும்னு சொன்னால், அல்லாஹ் தஆலா ஒரு நீண்ட வசனத்திலே நாங்கள் இருக்கிற முக்கியமான இந்த சில வசனங்களை மட்டும் நாங்கள் பார்ப்போம். அல்லாஹ் தஆலா சொல்ற, நாங்கள் அவங்களை சோதிப்போம், பல விடயங்களை கொண்டு அவங்களை நாங்கள் சோதிப்போம். பயத்தை கொண்டு சோதிப்போம், பசியை கொண்டு சோதிப்போம், வனக்ஸிம் மினல் அம்வால் செல்வங்களை குறை ஏற்படுவதை கொண்டு நான் சோதிப்போம், வல் அன்ஃபுஸ் இன்னும் உங்களுக்கு நெருக்கமானவர்கள் மௌத்தாகுவதன் மூலம் உங்களுக்கு நெருக்கமானவர்கள் இழப்பார்கள், மௌத்தாகுவார்கள், அவர்களை நீங்கள் இழப்பீர்கள், அது மூலமும் நான் உங்களை சோதிப்போம். வஸ்ஸமராத் இன்னும் அது விளைச்சல்களை குறைவு ஏற்படுவதன் மூலமும் நாம் உங்களை சோதிப்போம். இந்த கட்டத்துல அல்லாஹ்வே நீ இப்படி எங்களை சோதிக்கின்றாய், நாம் என்ன செய்வோம்? அப்ப அல்லாஹ்வே சொல்லுவார், வபஷ்ஷிரிஸ் சாபிரீன், நபியே நீ நன்மாராயம் கூறு. யாருக்கு? பொறுமையாளர்களுக்கு மட்டும் நீ நன்மாராயம் கூறு. அப்ப எந்த எங்களுக்கு பிரச்சனை வந்தாலும், எந்த கஷ்டம் வந்தாலும், சிக்கல் வந்தாலும் நாங்கள் பொறுமையாளர்களாக இருக்க வேண்டும். எனக்கு ஒரு சம்பவம் ஒரு பெண்மணி ஒரு கபல் கிட்ட இருந்து அழுது கொண்டிருந்த அந்த பெண்மணி அழுது கொண்டிருந்த போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லு, நீங்க பொறுமையா இருங்கன்னு சொல்லி. அப்ப அந்த பெண்மணி சொல்லு, இலைக்க அன்னி, வைத்திருங்கோ, அவங்களோட வேலையை பார்த்துக்கொண்டு போங்க போல அந்த பெண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. ஆனா அந்த பெண்மணிக்கு தெரியா இது ரசூலுல்லாஹ் எனக்கு ஏற்பட்ட முசீபத் ஏற்படவில்லை, நீங்க பேசிடுங்கன்னு சொல்லி. அப்ப ரசூலுல்லாஹ் வந்துட்டு போற அந்த பெண்மணிகிட்ட சொல்லு, இது ரசூலுல்லாஹ்ன்னு சொல்லி. அப்ப ஓடோடி போயிட்டு அந்த பெண்மணி ரசூலுல்லாஹ்கிட்ட மன்னிப்பு கேட்கு. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லு, நம்ம சபுர் இந்த சதுமத்துல நீ ஆரம்பத்திலேயே நாங்க பொறுமையை வைக்கணும். எப்பயும் எங்களுக்கு எங்களை பிராக்டிஸ் பண்ணிக்கொள்ளணும், எங்களுக்கு ட்ரைனிங் எடுத்துக்கொள்ளணும். எந்த பிரச்சனை வந்தாலும் நாங்க பொறுமையா வைக்கிறோம். அப்ப அல்லாஹ் சொல்லி, இப்படி எல்லாம் எங்களுக்கு சோதனைகள் வரும். யாருக்கு அல்ல நன்மாராய் கூறு அப்படின்னு சொன்னா, பொறுமையாளர்களுக்கு மட்டும்தான். நாங்க பொறுமையாளர்களாக இல்லாவிருந்தன்னு சொன்னா என்ன பிரச்சனை? எங்களுக்கு தான் கஷ்டமா இருக்கும். கொண்டு ஆத்திரப்படுவோம், கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். இதனால எங்களுக்கு தான் பிரச்சனை வரும். அடுத்தது சொல்லுங்க, அடுத்த ஆயத்துல அல்லதீன இதா அஸாபத்ஹும் வபஷ்ஷிரி ஸாபிரீன், பொறுமையாளர்களுக்கு நன்மாராயம் கூறு என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். இதுல அல்லதீன இதா அஸாபத்ஹும், அந்த பொறுமையாளர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு ஏதாவது முசீபத் ஏற்பட்டால், ஏதாவது கஷ்டம் ஏற்பட்டால், ஏதாவது சோதனை ஏற்பட்டால் உடனே என்ன சொல்வார்கள்? காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அவர்கள் சொல்வார்கள், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்வார்கள். உண்மையிலே நாங்க
இந்த பொருளை உணர்ந்தன்னு சொன்னா மட்டும் போதும், எங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு ஆறுதலாக இருக்கும். அவர்கள் என்ன சொல்வார்கள்? இன்னால் இல்லா, நிச்சயமாக நாம் எல்லோரும் அல்லாஹ்வுக்கு உரியவர்கள், நாம் எல்லோரும் அல்லாஹ்வுடைய சொத்து, அல்லாஹ்வுக்குரியவர்கள். இலைஹி ராஜிஊன், நிச்சயமாக நாம் எல்லோரும் அவனிடமே திரும்புகின்றோம், அவனிடமே திரும்ப உள்ளோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் கூறிக்கொள்வார்கள். அப்ப நாங்க எங்கள் உடைமைகள், எங்களுடைய பிள்ளைகள், எமது அன்புக்குரியவர்கள் எல்லோருமே அல்லாஹ்வுக்குரியதுதான், எல்லோருமே அல்லாஹ்வுக்கு திரும்பி செல்லக்கூடியவர்கள் தான். ஆகவே நாங்க எங்களுக்கு கவலைப்பட தேவையில்லை என்பதுதான் அதை குறிப்பிடுகிறது. அப்ப இப்படி கூறுகின்றவர்களுக்கு என்ன கிடைக்கும்? பொறுமையாளர்களாக இருப்பார்கள். அவர்கள் ஏதாவது முசீபத் ஏற்பட்டால் இன்னால் இல்லாஹி இன்னா இலைஹி ராஜிஊன் என்று கூறுவார்கள். உண்மையிலே நாம் எல்லாரும் எங்களை ட்ரைனிங் பண்ணிக்கொள்ளணும். எங்களோட மனதில் உணர்வுகள் எழுத பொருளை கட்டாயமாக இன்னால் இல்லாஹி இன்னா இலைஹி ராஜிஊன். இப்படி கூறுகின்றவர்களுக்கு, இப்படி நடந்து கொண்டவர்களுக்கு அல்லாஹ் என்ன கொடுப்பான்? அல்லாஹ் என்ன கிடைக்கும் அவர்களுக்கு? உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம், பொறுமையாக இருந்து அவர்கள் இன்னால் இல்லாஹி இன்னா இலைஹி ராஜிஊன் சொன்னார். அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு, அல்லாஹ்வுடைய ஸலவாத் அவர்கள் மீது ஏற்படும். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு ஒரு பெரிய ஒரு அருள், எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியம். அல்லாஹ்வுடைய ஸலவாத்து, அல்லாஹ்வுடைய அருள் உங்களுக்கு ஏற்படணும் சொன்னால், அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு உங்களுக்கு ஏற்படணும் என்று சொன்னால், நீங்க இது ரெண்டு விஷயத்தையும் சொன்னால் நடந்து கொண்டா பொறுமையாக இருந்து இன்னால் இல்லாஹி இன்னா இலைஹி ராஜிஊன் சொன்னால் மட்டும் போதும். ஆனால் அது மட்டுமா? இல்லை. உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம் வ ரஹ்மத்துன், அது மட்டுமல்ல, அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ஸலவாத்தும் ஏற்படும், அல்லாஹ்வுடைய கருணையும் அவர்கள் மீது சொரியும். அது மட்டுமல்ல, இன்னும் அவர்களுடைய கருணையும், ஸலவாத்தும் கருணையும் அவர்கள் மீது ஏற்படும், அவர்கள் மீது உண்டாகும். வ உலாயிக ஹுமுல் முஹ்ததூன், அல்லாஹ் தஆலா மீண்டும் சொல்கிறார், இப்படி நடந்து கொள்கிறவர்கள் தான் உண்மையான நேர்வழியில் இருக்கின்றார்கள், உண்மையான நேர்வழி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆன் வசனத்திலே கூறுகின்றார். ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, அன்பார்ந்த சகோதரர் ஜாஹிர் அவர்களே, நான் உங்களுக்கு நன்மாராயம் கூறுகின்றேன். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் பொறுமையாக இருந்திருப்பீர்கள். அதே நேரத்தில் நீங்கள் நிச்சயமாக இன்னால் இல்லாஹி இன்னா இலைஹி ராஜிஊன் என்று கூறியிருப்பீர்கள். ஆகவே உங்களுக்கு நிச்சயமாக, உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும், எங்கள் நசீம் பிரதர், அடுத்தது நஜீம் பிரதர் அவர்கள் எல்லோருக்கும் இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய அந்த ஸலவாத் என்ற அந்த ஸலவாத் உங்களுக்கு அல்லாஹ் சொல்லியிருப்பான். அல்லாஹ்வுடைய கருணையும் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். அதே நேரத்தில் அல்லாஹ் உங்களுக்கு நன்மாராயம் கூறுகின்றான். இந்த குர்ஆன் ஆயத்துப்படியே நீங்கள் நேர்வழியில் இருக்கின்றீர்கள் என்று. ஆகவே மீண்டும் நாங்கள் அந்த ஆயத்துடைய பொருளை நாங்கள் உணர்ந்து கொள்வோம். நாம் எல்லாமே அல்லாஹ்வுக்குரியது. எனது கை, எனது சொத்து, எனது உயிர், எனது ரூஹு எல்லாமே அல்லாஹ்வுக்குரியது. எப்பயோ ஒரு நாளைக்கு நாங்க அல்லாஹ்கிட்ட நாம் போக உள்ளோம். ஆகவே உங்களுடைய தாய் கொஞ்சம் நேரத்தோடு எளிதாக பேசியுள்ளாங்க. சரியா? இன்ஷா அல்லாஹ் நீங்க எல்லாரும் அந்த இடத்துக்கு போகணும். அந்த இடத்துக்கு போறதுக்கு நாங்க தயார்படுத்தி கொண்டுள்ளோமா? நாங்க சரியான, உங்களோட தாய் மூத்தானது போல புத்தகத்தில் இருந்து கொண்டு நான் மௌத்துக்கு பயம் இல்லை என்று அந்த களிமாவை சொல்லிக் கொண்டு போகக்கூடிய அந்த பாக்கியம் எங்களுக்கு கிடைக்குமா? எங்களுக்கு அந்த கட்சி சொல்லி நாங்க யோசிச்சுக்கொள்ளணும். நாங்க மௌத்தாகும் போது எங்களுக்கு அந்த கட்ஸ் வரணும். அல்லாஹ் எங்களுக்கு அது உதவணும். அதே நேரத்துல பாருங்க, எந்தவித கடனும் இல்லாம 100 ரூபாய்க்கு அதையும் கொடுத்துடுங்கன்னு சொல்லி சரியா இருந்துட்டு, அப்ப இதெல்லாம் எங்களுக்கு பாடங்கள். எப்பயும் நாங்க இந்த துன்யால இருந்து போகிற நாங்க உண்மையிலே எவருக்கும் ஒரு கடனோ, ஒரு பிரச்சனையோ, ஒரு அநியாயமோ செய்ய இல்லாம நாங்க போய் சேர்றதுக்கு அல்லாட்ட நாங்க துவா கேட்கணும். அந்த பாக்கியத்தை எங்களுக்கும் தரணும். அடுத்தது எனக்கு உண்மையில எவ்வளவுதான் ஆறுதல் சொன்னாலும் மனசு கஷ்டமா தான் இருக்கும். ஒரு தாயவங்களுக்கு இந்த கஷ்டம் தான் என்றால் நாங்கள் அதை எங்களோட மனதுக்கு கூடுதலாக ஆறுதலாக சொல்லி இன்ஷா அல்லாஹ் நீங்க அல்லாட்ட பாடம் கொடுக்கும், அல்லாட்ட துவா கேளுக்கும். நிச்சயமா அல்லாஹ் கருணையை காட்டுவான். எனக்கு யாது வர நான் இங்க படிக்கிற காலத்துல எங்களோட அப்ப மூத்தான டைம்ல எனக்கு சரியான மனசு கவலையா இருந்தேன். அப்ப எல்லாரும் ஆறுதல் சொன்னாங்க. பெய்து எனக்கு சரியான கஷ்டமா இருந்த மனசுக்கு அப்ப நான் போடியன் பெய்து சரி எனக்கு வேறொரு ஆறுதல் ஒன்று இல்ல, குர்ஆன் தான் ஆறுதல் ஐக்கன்னு சொல்லி சுப்ஹானல்லாஹ் நான் குர்ஆனை திறந்தோது 1வது ஆயத்து எனக்கு வந்தது குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத். சுப்ஹானல்லாஹ் கிட்டத்தட்ட ஒரு 6666 வசனங்கள்ல கிட்டத்தட்ட அதுதான் எனக்கு சரியா நான் சும்மா தான் திறந்திருக்குவான. அப்ப நான் நினைச்சு கொண்டேன், அல்லாஹ்விடம் இருந்து எனக்கு ஆறுதல் இருக்கங்கள் நான் கவலைப்பட்டு எனது மனசை குழப்பி கொள்ளப்படாது. அதாவது குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத்ன்னு சொன்னா எல்லா ஆத்மாக்களும் இந்த மௌத்தை ருசித்தான் ஆகணும்னு சொல்லி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்கிறார்.
இன்னும் ஒரு வசனத்துல சொல்லுறேன்னு சொன்னா ஐனமா துன்தும் எதிர்க்குமுள் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷையதா, நீங்கள் எங்கிருந்தாலும் உங்களை மௌத்து வந்து சேரும். நீங்கள் ஃபீ புரூஜின் முஷையதா, அதாவது நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கா கட்டப்பட்ட ஒரு டவருக்குள்ள, ஒரு கோட்டை உள்ளுக்குள்ள நீங்க இருந்தேன்னு சொன்னாலும் மௌத்து வர நேரத்துக்கு அந்த நேரத்துக்கு மௌத்து வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஆகவே இது எங்களுக்கு தான் பாடமா இருக்கணும். இதெல்லாம் நாங்க இதுல நாங்க பாடங்களா எடுத்துக்கணும். இன்ஷா அல்லாஹ் ஒரு உண்மையான முஸ்லிமாக, உண்மையான மோமினாக வாழ முயற்சிப்போம். மீண்டும் நான் கூறுகிறேன், இன்ஷா அல்லாஹ் நீங்கள் பொறுமையாக இருந்து இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அந்த வசனத்தை உணர்ந்தவர்களாக சொன்னால் நான் உங்களுக்கு நன்மாராயம் கூறுகிறேன். நிச்சயமாக உங்கள் மீது அல்லாஹ்வுடைய ஸலவாத் மேற்படும், அல்லாஹ்வுடைய கருணையும் ஏற்படும். அதே நேரத்தில் அதுதான் நேர்வழி என்று நான் உங்களிடம் சொல்கிறேன். நல்ல ஒரு புரிதல் செஞ்சாங்க. உண்மையில பார்த்தா மனுஷனுக்கு மௌத்தை விட ஒரு நல்ல ஒரு உபதேசம் வேற உபதேசிக்கலாம். அதுதான் நாம பெரிய ஒரு உபதேசி. அதை நினைக்கிறதே ஒரு பெரிய உபதேசம் தான். மாஷா அல்லாஹ் அந்த வகையில அதை நினைக்கிறதே ஒரு பெரிய உபதேசம். நிச்சயம் பேசவே தேவையில்லாத அளவுக்கு விசுவாசம் சொன்னாங்க. ஒரு மனுஷன் மௌத்தா போயிட்டா அவருக்கும் இந்த உலகத்துக்கும் தொடர்பு அப்படியே துண்டிக்கப்பட்டாச்சு, அவருடைய அமலும் துண்டிக்கப்பட்டாச்சு. அப்ப 3 விஷயத்தை தவிர ஞாபகப்படுத்தினாங்க. ஒன்று என்ன, அவர் செஞ்ச அமல் சாலி, அப்புறம் நல்ல மல்கள், அவர் செஞ்ச நல்ல மல்களால அவருக்கு எப்பவுமே அந்த நன்மைகள் கிடைச்சு கொண்டே இருக்கும். 2வது சொன்னாங்க என்ன, அவருடைய கல்வி, அவர் இந்த உலகத்துல இருக்கிற நேரம் மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுத்தது, அவருடைய கல்வியால கிடைக்கக்கூடிய பயன்கள், அறிவால கிடைக்கக்கூடிய பயன்கள், அதை சொன்னாங்க. 3வது சொன்னாங்க என்றால் வலதும் சாலிவும் எதிர்கூட, அவருக்காக பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சாலிகான பிள்ளை. பொம்பளை பிள்ளைய வைக்கிறது, மாம்பளை பிள்ளைய வைக்கிறது, நம்ம சாலிகான பிள்ளை ஒன்று பெற்றோருக்கு இருந்த அந்த பிள்ளை துவா கேட்டு கொண்டிருந்தா அந்த நன்மை பெற்றோருக்கு கிடைச்சு கொண்டே அந்த வகையில பெரிய பாக்கியம். இந்த அதுவும் எங்களுக்கு ஞாபகப்படுத்துறாங்க என்றால் அந்த குழந்தைகள் எப்பவுமே அல்லாவுடைய திருப்திக்காக சாலிகான பிள்ளைகளாக வாழ்ற காலகட்டங்கள்ல நாங்க பெற்றோருக்கு நன்மை செஞ்சு கொண்டே இருக்கிறோம். அந்த வகையில எங்களுக்கு இஸ்லாம் மிக அழகாக அந்த மாதிரி வழிகாட்டிக்குன்னா, நாங்க பெற்றோர் மௌத்தானத்துக்கு போறோம், அவங்களுக்கு நாங்க ஹிதுமத் செய்யறோம். எப்படி ஹிதுமத் செய்யறோம்னா, நாங்க அவங்களுக்காக எப்பவுமே குர்ஆன் ஓதுறது, துவா கேட்கறது, அவங்களுக்காக நாங்க தர்மம் செய்யறது, இப்படியான விஷயங்களின் மூலமாக நாங்க பெற்றோருக்கு எப்பொழுதுமே நன்மை செஞ்சு கொண்டிருக்கிறோம். இதை நினைச்சாதான் நாங்க எல்லோரும் ஞாபகப்படுத்திக் கொள்வோம். يوافي نعمه ويكافئ مزيدا. اعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم إنا نسألك موجبات رحمتك وعزائم مغفرتك والسلامة من كل إثم والغنيمة من كل بر والفوز بالجنة والنجاة من النار والعفو عند الحساب. اللهم اغفر لحينا وميتنا